அடிக்கிற வெயிலில் ரெகுலராக டீ குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. டீ அடிக்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும். அந்த கேட்டகரியில் ரெகுலராக வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காவது டீ எடுத்துருவேன், இல்லை மதியம் லஞ்சு டீ தான் குடிப்பேன், இல்லை ஈவினிங் டீ தான் எடுப்பேன்னு சொல்கிறவங்க வந்துட்டு டீயோட நீங்கள் எந்தெந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப வஸ்ட்டாக வச்சுக்கிறீங்கன்னா, 1 சிகரெட், 2வது பிஸ்கெட்ஸ் அண்ட் கேக்ஸ், கண்டிப்பாக 3வது ஏதாவது ஒரு ஆயிலி ஃபுட், வடை போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி. வேர்க்கடலையும் டீயும் எடுக்கக்கூடாது. டீயும் பித்தம், வேர்க்கடலையும் பித்தம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே மயக்க வர மாதிரியான சென்சேஷன்லாம் கொடுக்கும். ஸோ என்ன ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ வந்துட்டு ஓகே நம்ம குடிச்சிடுறோம், ஆனால் டீ கடை எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். என்னென்னு கேளுங்க, வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தை தயவு செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு டீக்கு 2 வாழைப்பழமாவது சாப்பிடுங்க, இல்லைனா ஒரு டீ குடிக்கும்போது 10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனே இல்லை. நான் ஒன்றும் காஸ்ட்லியான ஃப்ரூட்டெல்லாம் சொல்ல, 10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் மட்டும் தான் சொல்கிறேன். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.